எங்க அக்காங்க வீட்ல ஒரு கார்டனிங் டூர். இந்த சின்ன தொட்டில இருக்க செடி வெத்தல மாரியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது என்ன ஹார்ட் மாதிரியே ஒரு செடிய வளச்சு விட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க சங்குப்பூ செடி. எவ்வளோ அழகா சின்ன டப்பால வளர்த்துருக்காங்கன்னு பாருங்க. 2 பக்கமும் கம்பிய வளைச்சு, அதுல கொடி மாரி ஏத்தி விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கமா பார்த்தா அழகா ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா அவங்க சிரட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல எல்லாம் மண்ணு போட்டு செடி வளர்க்கறதுக்காக. இவ்ளோ கார்டனிங் மெயின்டெயின் பண்றது மட்டும் இல்லாம, உள்ள நூல்ல அழகழகா பேக்ஸ் எல்லாம் செஞ்சு அத அழகா தொங்க விட்டுருந்தாங்க. நம்ம சாப்பிடுற பச்சை திராட்சை பழம் எப்படி இருக்குங்க? அதே மாரி தாங்க இந்த செடி இருந்துச்சு. இத ஹேங்கிங் பிளான்ட்டா தொங்க விட்டுருந்தாங்க. எப்படிங்க இந்த மாரி செடியெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி வளர்க்குறீங்க? எங்க வாங்குனீங்க? என்ன? அப்படின்னு அவங்கட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. இதுக்கு தண்ணி ஊத்தவே தேவையில்லாங்க. 1 வாரத்துக்கு ஒரு தடவ ஊத்துனாவே போதுமா. சிரட்டையில கூட செடி வச்சு எப்படி வளர்க்குறாங்க? எவ்வளோ ஒரு கலைத்திறன் அவங்களுக்கு. பிளாஸ்டிக் டப்பால ஓட்ட போட்டு, அந்த ஓட்டைக்குள்ள ஒரு செடி வளர்ந்துகிட்டு வருது. பூச்சாடியுமே தூக்கி போடாம, அதுல இருந்து ஒரு மணி பிளான்ட் வளர்ந்துகிட்டு வருது. இனிமேல் நம்மளும் சிரட்டையில செடி வைக்க ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அங்க இருக்க சிரட்டையில தொங்குற செடிகள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். வீட்ல போர் அடிக்குன்னு சொல்றவங்க இந்த மாரி கார்டனிங்க மெயின்டெயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு போர் அடிக்காது. பொழுது போகிறதே தெரியாது. சுத்தி இருக்க காம்பவுண்ட் சுவர்ல எல்லாத்துலயுமே செடி கொடி தான். இந்த செடி ஸ்ட்ராபெர்ரி செடி. இந்த சைடுல பார்த்தா துவரம் பருப்பு செடி அழகா காய்களை கொத்து கொத்தா தொங்க வச்சுட்டு இருக்கு. இங்க சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா சுவையோ சுவையா இருந்துச்சு. தோட்டத்துல தான் வளருமா இல்ல வீட்லயுமே இந்த மாதிரி துவரம் செடியை நம்ம வளர்க்கலாங்க. பச்சையும் ஊதா நிறமும் நிறைஞ்ச இந்த செடியை தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஒரே ஆசை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு பொழுது போகல அப்படின்னு சொல்றீங்களா? கார்டனிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பொழுதும் போகும், மன மகிழ்ச்சியாவும் இருக்கும்.